அனைவருக்கும் வணக்கம். நேற்று தொலைக்காட்சியில் நியூஸ் தமிழ் சேனலில் ஒரு காட்சியை பார்த்தேன். அதில் கோயமுத்தூர் அரசு மருத்துவ நிலையின் அவல நிலை. அதில் ஒரு சகோதரர் தன் வயது முதிர்ந்த தகப்பனாரை கைத்தூக்கலாக இழுத்து கொண்டே செல்கிறார். அவர் நடக்க முடியாமல் துடித்து கொண்டே செல்கிறார். அந்த காட்சி மிகவும் மனதை வேதனைப்படுத்தியது. அங்கு ஒரு வீல் சேர் இல்லையா, ஒரு ஸ்ட்ரெச்சர் இல்லையா? இது என்னங்க அரசு மருத்துவமனையில் அவல நிலை? பிறகு அத்தனை பேரும் புகார் செய்கிறார்கள், இங்கு இப்படி தான் நடக்கிறது, ஒரு வீல் சேர் ஒரு ஸ்ட்ரெச்சர் இல்லை, ரொம்ப கவனிக்கவே மாட்டேன் என்கிறார்கள். அதுக்கு அங்குள்ள டீன் மதிப்புக்குரிய மேடம் டாக்டர் அவர்கள் பேட்டி தருகிறார்கள். அப்படியெல்லாம் இல்லை, அவர்கள் பொய் சொல்கிறார்கள். நோயாளிகள் நாங்கள் எல்லாம் வைத்திருக்கிறோம் என்று மறுக்கிறார்கள். இது என்னங்க, இதில் மறுக்க வேண்டியது என்ன இருக்குது? அவர்கள் படித்து வரும்போது நாங்கள் நோயாளிகளை காப்பாற்றுவோம் என்று அவர்கள் சத்தியம் செய்து கொண்டு அவர்கள் ஒரு நல்ல தூய்மையான பணி சேவை இல்லத்தோடு டாக்டருக்கு படித்து வருகிறார்கள். டாக்டர்கள், நர்ஸ்கள் இவர்கள் இப்படி சொல்கிறார்கள். இந்த மேடம் இவர்கள் அரசு ஊதியங்கள் லட்சக்கணக்காக பெறுகிறார்கள். பெற்றுக்கொண்டு இந்த மக்களின் வேதனை ஏன் புரிய மாட்டேங்குது இவங்களுக்கு மனசாட்சி இல்லையா? மனசாட்சியோடு ஒரு நல்லாட்சி நடத்த வேண்டும். இவர்கள் குறிப்பு எழுதி சுகாதாரத்துறைக்கு கொடுக்க வேண்டும். இவர்களுக்கு வேறு வேலை என்ன? இத்தனை சேர்கள் வேணும், இத்தனை கட்டில்கள் வேணும், தண்ணீர் இவ்வளவு வேண்டும், உபகரணங்கள் வேண்டும். மேலும் ஸ்கேன் எடுக்கும் கருவிகள் ரிப்பேர்னு சொல்லிவிடுகிறார்கள். சில சமயங்கள் ஸ்கேன் எடுக்க வெளியே செல்ல வேண்டிய சூழ்நிலை. பணக்காரர்கள் செல்வார்கள், ஏழைகள் அரசு ஆஸ்பத்திரிக்கு வருபவர்கள் எங்கு செல்ல முடியும்? பிறகு தூய்மை ஒப்பந்த பணியில் வேலை பார்க்கும் பணியாளர்கள் அவர்களிடம் எதுக்கெடுத்தாலும் பணம் கேட்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு சம்பளம் குறைவு. அவர்கள் வாழ்வாதாரத்துக்காக அவர்கள் என்ன செய்ய முடியும்? லஞ்சம் கேட்கிறார்கள். வருபவர்கள் பணக்காரர்கள் இல்லை, ஏழைகள், சாதாரண மக்கள். அவர்கள் லஞ்சம் கொடுக்கிற நிலையில் இருந்தால் அவர்கள் ஏன் அரசு ஆஸ்பத்திரிக்கு வர வேண்டும்? இதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். தமிழக அரசே எந்த அரசாக இருந்தாலும் நல்லாட்சி, மனசாட்சி ஆட்சி தான் நடக்க வேண்டும், மக்களாட்சி என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லா வசதிகளும் அரசு மருத்துவமனைகளில், சுகாதார நிலையங்களில், கிராமங்களில் எல்லாம் செய்து தாருங்கள். டாக்டர், நர்ஸ்கள் வேலை இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க, பணி நிரப்புங்கள். நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த அரசை. நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஹிந்த்.